அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்துல இதிகாசங்களின் கதை அப்படின்ற பகுதி மூலமா நிறைய தெரியாத விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயணம். ராமாயணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? ராமன், லக்ஷ்மணன், சீதை, ராவணன், இவங்க தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இதை தாண்டி ஒரு முக்கியமான கேரக்டரும் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்பனகை. சூர்பனகை அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு அரக்கி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரக்கி அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க, பார்க்கவே பயமாக இருக்கும் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. சூர்பனகை அப்படின்றவங்க ரொம்ப அழகான ஒருத்தவங்களாம். அவங்க நடந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்வெளி மேலே மயில் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அழகு கொண்டவங்களாம். ராவணனுக்கு ரொம்ப பிடித்தமான தங்கச்சியும் கூட இவங்க. குபேரருக்கும் பிடிச்சமான தங்கச்சி. இவங்களுடைய அண்ணன் கும்பகர்ணன் இருக்காரு இல்லையா, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சமான தங்கச்சியா. ஏன்னா வீட்டுல ஒரே பொண்ணு அப்படின்றதால ரொம்ப செல்லம் கொடுக்குற வழக்கம் இவங்களுக்கு இருந்திருக்கு. ராவணன் சூர்பனகைக்கு ஒரு கை தேர்ந்த மாப்பிள்ளையை, அதாவது வீரம் நிறைஞ்ச மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல மாப்பிள்ளை தேடுறாரு. அப்படி காலகேய நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுடைய ராஜா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசுர குலம் இருக்கு இல்லையா, இதோடைய சேனாதிபதி இருப்பாங்களா, அவங்க தான் அந்த நாட்டுடைய மன்னனா இருக்காங்க. அவங்களுக்கு தான் சூர்பனகையை திருமணமும் செய்து வைக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. அதாவது அசுர குலம் அப்படின்னே அவங்கள சொல்ல முடியாதான், ஒரு தேவகுலம் போல அவங்க அவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாங்களாம். சூர்பனகைக்கு எப்பவுமே தன்னிடம் இருக்கிறது பலருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கு அப்படின்னு கூட சூர்பனகையை பற்றி வரக்கூடிய ராமாயண பாடல்ல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் சூர்பனகை ஒரு பக்கம் செய்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் சிவனை நோக்கி கடுமையான தவம் செய்யறாரு. அப்படி நிறைய தவங்கள் செஞ்சு சிவன் கிட்ட இருந்து ஒரு பெரிய வரத்தையும் வாங்குறாரு. நம்ம எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுதான். அப்படி வரம் வாங்கிய ராவணன் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்குமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையுமே போர் செய்யறாரு. மன்னர்களை கொன்னு அந்த நாட்டை தனக்கு கீழே கொண்டு வந்துடுறாரு. அப்படி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு நாடு மட்டும் அவருடைய அந்த பட்டியல்ல வரவே இல்லையா. அது என்ன நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலகேய நாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகேய நாட்டை ஆட்சி செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யோஜ்வா அப்படின்னு சொல்லப்படுது. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்பனகையுடைய கணவர். தன்னுடைய செல்ல தங்கையுடைய கணவரை நாம எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அந்த ஒரு நாட்டு மேல ஒரு போர் சரியாம யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன செய்யலாம், தங்கையுடைய வாழ்க்கை பறிபோகுதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தங்கை வாழ்க்கையா இல்ல தன்னுடைய லட்சியமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ராவணனுக்கு லட்சியம் தான் பெருசா தெரியுது. அதனால ஒரு சூழ்ச்சி ஒண்ணு செய்யறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் தான் கொன்ன அப்படின்னு தெரிஞ்சா தங்கை தன்னிடம் கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி செய்து, அதாவது ராவணன் தான் அந்த வித்யோஜிவாவை கொன்னாங்க அப்படின்னு தெரியாத மாதிரி சூழ்ச்சி செய்து அவரை கொன்னு தன்னுடைய நாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டு இருக்காரு ராவணன். இந்த நேரத்துல அந்த நாட்டுல இருக்க பிடிக்காம சூர்பனகை என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய தாய் வீடான இலங்கைக்கு தன்னுடைய அண்ணன் கிட்டேயே வந்துடுறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகுதான் சூர்பனகைக்கு தெரிய வருது ராவணன் சூழ்ச்சி செய்து தன்னுடைய கணவரை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செய்யறதுன்னு தெரியல. தன்னுடைய தாய் நாட்டிலுமே சூர்பனகைக்கு இருக்க பிடிக்கல. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சவடி அப்படின்ற ஒரு இடத்துல போய் கொஞ்ச நாள் தனிமையில தியானம் செய்யறாங்க. சிவனை நினைச்சு நிறைய தியானங்கள் செய்துட்டு இருக்காங்க. அப்படி தியானம் செய்யும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு கோபம் வருது. தன்னுடைய கணவனை கொன்ன ராவணனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கோபம் வருது. இதுக்காக அவங்க பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் வனவாசம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூர்பனகைக்கு பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவனை தாண்டி எந்த ஆணிடமும்
வந்து அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. சூர்பனகை பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவன் மீது வைத்திருக்க அன்புனால அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பழிவாங்கணும்ன்ற எண்ணம் மட்டும் இருக்கு. இதனால ராமனை தேடி போறாங்க. இந்த ஒரு அவதாரத்துல வந்து ராமன் வந்து ஏக பத்தினி விரதம் அப்படின்னு சொல்ற ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறாரு. அதாவது சீதையை தவிர வேற எந்த பொண்ணையும் மனதளவுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால சூர்பனகையுடைய அந்த திட்டம் வந்து இங்க செயல்படல. அதனால லக்ஷ்மணன் கிட்ட போறாங்க. லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கோவப்படக்கூடியவர். அதனால சடனா என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூக்கை அறுத்துடுறாரு. தன்னுடைய அழகு போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய அண்ணன், அதாவது சூழ்ச்சி செய்து தன்னுடைய கணவனை கொன்ன அண்ணனை வந்து பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க. மூக்கு அறுபட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க எங்க போறாங்கன்னா ராவணன் கிட்ட போறாங்க. ராவணன் கிட்ட போயிட்டு தனக்கு நடந்த பிரச்சனைகளை சொல்றதை தாண்டி அவங்க ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீதை அப்படின்ற ஒரு அழகி வந்து நம்மளுடைய பஞ்சவடி கிராமத்துல இருக்காங்க, நீங்க அங்க போனீங்கன்னா அவங்கள கவர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஏன் அவங்க சம்பந்தம் இல்லாம சீதையை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதிலுமே வந்து ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குபேரனுடைய மகனுடைய மனைவியை வந்து ராவணன் வந்து கவர்ந்து கொண்டு வராரு. அப்ப அந்த பெண் வந்து ஒரு சாபம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருப்பம் இல்லாம எந்த ஒரு பெண் மீது உங்க கை பட்டாலும் உங்கள் தலை வெடித்து நீங்க இறந்துடுவீங்க அப்படின்ற ஒரு சாபம் கொடுக்குறாங்க. சூர்பனகை எதுக்காக சீதையை பத்தி அவர்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, ராமன் எப்படி ஏகபத்தினி விரதம் இருக்காரோ அதே மாதிரிதான் சீதையுமே. ராமனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது ராவணனுடைய கை பட்டுச்சு அப்படின்னா அவருடைய தலை வெடித்து அவர் இறந்துடுவாரு, தன்னுடைய சபதமும் வந்து நிறைவேறிடும் அப்படிங்கறதால இந்த இடத்துல சூர்பனகை சூழ்ச்சியா யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுதான் போய் ராவணன் கிட்ட சொல்றாங்க. இவங்களுடைய திட்டம் வந்து செயல்பட தொடங்குது. ஆனாலுமே வந்து இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. ராவணனுடைய கை வந்து சீதையின் மேல படவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடிலோட கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ராமாயண போர் ஆரம்பிக்கிறதுக்கு முழுமையான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூர்பனகை. அப்படிதான் ஒரு பெண்ணா இருந்தாலுமே தன்னுடைய கணவனை எப்படி சூழ்ச்சி செய்து தன்னுடைய அண்ணன் ராவணன் கொன்னாரோ அதே மாதிரி ராவணனை வந்து சூழ்ச்சி செய்து கொன்ற அந்த பெருமை யாரை சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்பனகையை தான் சேரும். இந்த ஒரு கதை மூலமா நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சூழ்ச்சி செய்தா அந்த கர்மா என்னைக்கா இருந்தாலும் நம்மளை வந்து சூழ்ச்சியாலே கொல்லும் அப்படின்றதும் தெரிய வருது. இன்னொரு ஒரு விஷயம், இந்த ராமாயண கதையின் பின்னாடி பல விஷயங்கள் இருந்தாலும் சூர்பனகை தான் சீதையனுடைய கேரக்டர் வந்து எவ்வளவு முக்கியமா ராமாயணத்துல பார்க்கப்படுதோ அதே போலதான் சூர்பனகை அப்படின்ற ஒரு கேரக்டரும் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. வைராகியத்துக்காக தன்னுடைய குலத்தையே அழித்த பெருமை யாரை சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்பனகையை தான் சேரும்.